Welcome to JTK TV's Doctor's Time. நம்மளுடைய உடம்புல எவ்வளோ பிரச்சனைகள் வருது, கொஞ்சம் வயசுலேருந்தே பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அண்ட் இட் இஸ் வெரி நார்மல். ஒரு கோல்டு, ஒரு ஃபீவர், கொஞ்சம் வயசானோன்னு பிபி, சுகர் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நார்மலான விஷயங்களாக தான் இருக்குது. தினந்தோறும் ஒரு அடிப்படுது, இல்லை ஒரு ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்குது, நம்மளுடைய லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இப்போ நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ a doctor's service is very much needed. That's why we call it a noble profession. அதனால் சந்தேகங்களுக்கு நிச்சயமாக குறையும் இல்லை, கேள்விகளுக்கும் குறையும் இல்லை, புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் குறையே இல்லை. அதனால தான் என்னுடைய டாக்டர்ஸ் டைமில் எப்பொழுதுமே நானும் நிறைய கேள்விகளோடு இருக்கிறேன். பிகாஸ் நம்மளுடைய பாடியில், நம்ம சுற்றி இருக்கவங்களுடைய பாடிஸில் அவ்வளோ பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். அதனால் இன்றைக்கும் டாக்டர் கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. உங்களுடைய கேள்விகள் தான் நம்ம எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய கேள்விகள்லாம். ஸோ வெல்கம் டாக்டர் ஜேசன் ஆம்ப்ரோஸ், வெல்கம். ஸோ ஹீஸ் அ நியூராலஜிஸ்ட் அண்ட் ஏற்கனவே நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் JTK டிவியில் பண்ணியிருக்கீங்க. அண்ட் முக்கியமாக அந்த நியூராலஜிஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த ஸ்லீப்லெஸ்னஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தேன். மோஸ்ட்லி நர்வ்ஸ் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இல்லையா? The brain, all this is conducting the sleep. இது வரைக்கும் நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணதே கிடையாது. தூக்கமின்மை அப்படிங்கிறத ஒரு நோயாக யாரும் நினச்சதும் கிடையாது. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆன் ஸ்லீப். ஆனால் நான் நிறைய படிச்சுட்டு வந்திருக்கேன். இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ ஆர் யூ ரெடி டாக்டர் டு ஆன்சர் மை கொஸ்டின்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர், இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறத ஒரு நோய் அப்படின்னு சொல்லலாமா? ஃபிசிக்கலான நோயா, இல்லைனா இஸ் இட் அ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்? சைக்காலஜிக்கலாகவும் வரலாம், ஃபிசிக்கலாகவும் வரலாம். இன்சோம்னியா, சைக்காலஜிக்கல் இன்சோம்னியா தான் ரொம்ப காமன். ஃபிசிக்கலாக மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால இன்சோம்னியா வர்றது கொஞ்சம் ரேர். ஓகே. ஸோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தூக்கம் அப்படிங்கிறது எப்படி ரெகுலேட் ஆகுது? வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் ஸ்லீப்? ஹவ் ஆர் வி ஸ்லீப்பிங் டாக்டர்? ஸ்லீப்பை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெயின் மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஒன்று மெட்டபாலிக் சைக்கிளே ஸ்லீப்பை ரெகுலேட் பண்ணும். இன்னொன்று சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மெட்டபாலிக் ஸ்லீப் ரெகுலேஷன் எப்படின்னா, நமக்கு பாடியில் குளுக்கோஸ், ஃபேட்டு எல்லாம் மெட்டபாலைஸ் ஆகி எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்போது ஏடிபின்னு ஒரு மாலிகுல் பிரேக் டவுன் ஆகும். அந்த ஏடிபி பிரேக் டவுன் ஆகும்போது அடினோசின் ஒரு பை ப்ராடக்ட் உண்டாகும். அந்த அடினோசின் தான் சோம்னோஜன், ஸ்லீப் இன்டியூசிங் மெட்டபாலிக் பை ப்ராடக்ட். அந்த அடினோசின் அக்யூமுலேட் ஆக நமக்கு தூக்கம் வரும். நார்மலாக நம்ம டே டைமில் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும். நம்ம ஏடிபி பிரேக் டவுன் பண்ண அடினோசின் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது. அந்த அடினோசின் பிரெயினில் ஆக்ட் ஆகும்போது தூக்கம் வரும். இதுதான் மெட்டபாலிக் ரெகுலேஷன். ஆக்சுவலாக அடினோசின் பிரெயினில் வேலை செய்கிறத பிளாக் பண்ணுறது தான் காஃபி. ஸோ நம்ம கூட கொஞ்சம் நேரம் வேலை பார்க்கணுன்னா காஃபி குடிக்கிறதோட ரீசன் அதுதான். ஸோ ரெண்டாவது சர்க்கேடியன் ரிதம். சர்க்கேடியன் ரிதம்னா 24 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா நம்ம பாடியில் ரிப்பீட் ஆகிற ப்ராசஸஸ். சில ஹார்மோன்ஸ், கார்டிசால், இன்சுலின், அந்த ஹார்மோன்ஸ்லாம் அந்த டே நைட்டு கணக்குப்படி தான் செக்ரெட் ஆகும். கார்டிசால் பொதுவாக ஏர்லி மார்னிங் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளை எழுப்பி விடுற ஹார்மோனே அதுதான். இந்த சர்க்கேடியன் ரிதம் மெயின்டைன் ஆகிறதுக்கு நம்மளோட பாடிக்கு இது டே டைம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில சிக்னல்ஸ் இருக்குது. அந்த சிக்னல்ஸ் ஜைட்கீபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் 3 முக்கியமான விஷயம் என்னென்னா, லைட்டு, சவுண்டு, எக்ஸசைஸ். லைட்டு சுற்றி இருந்துச்சுன்னா பாடி வில் திங்க் இட்ஸ் டே. நாய்ஸி சரௌண்டிங் சவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா டே டைம் அப்படின்னு நினைக்கும் நம்மளோட இன்டர்னல் சிஸ்டம்ஸ். அது மாதிரி நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இது டே டைம்னு நினைக்கும். அதுதான் நேச்சர். ஸோ நைட்டுன்னு நம்ம பாடி ரெகக்னைஸ் பண்ணணும்னா லைட் இருக்கக்கூடாது, சவுண்ட் இருக்கக்கூடாது, எக்ஸசைஸ் ஈவினிங்க்கு மேலே இருக்கக்கூடாது. நம்ம வி ஹவ் டு பவர் டவுன். நம்ம எல்லாம் அந்த லைட்டு, சவுண்டு, அந்த எக்ஸசைஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா பாடி வில் ரெகக்னைஸ் தட் இட்ஸ் நைட்டு. ஸோ இதுதான் சர்க்கேடியன் ரிதம். ஸோ ஃபஸ்ட்டு மெட்டபாலிக் ரெகுலேஷன்.
இன்னொன்று இந்த சர்க்கேடியன் rhythm. இதுதான் ஸ்லீப்போட பேசிக் சயின்ஸ். ஓகே, பிஃபோர் மை நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் வந்து இந்த காஃபி வந்து சொல்லுதுன்னு சொன்னீங்க, இட் இஸ் டே டைம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, காஃபி வந்து இந்த மெட்டபாலிக் ஸ்லீப் ரெகுலேஷனை டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, அந்த அடினோசின் வந்து பிரெயினில் ஆக்ட் பண்ணுறதை பிளாக் பண்ணுது. ஓகே, அடினோசினை ரிமூவ் பண்ணாது காஃபி, ஆனால் அடினோசின் பிரெயினில் ஆக்ட் பண்ணுறதை பிளாக் பண்ணும். அதனால் காஃபி குடிக்கும் போது ஒரு 1 or 2 hours நமக்கு தூக்கம் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிராஷ் மாதிரி ஃபீல் பண்ணுவோம், திரும்ப ரொம்ப தூக்கம் வரும். ஓகே. இப்போ ஈவினிங் ஒரு 5 PM 4 PM இந்த டைமில் எல்லாருமே காஃபி குடிக்கிறோம் ஆர் டீ. இஸ் தட் ஓகே? இஸ் இட் மெஸ்ஸிங் அப் வித் ஸ்லீப் சைக்கிள்? ஆமாம், ஆக்சுவலாக மத்தியானத்துக்கு மேலே காஃபி குடிக்காமல் இருக்கிறது நல்லது. காஃபியோட ஆக்ஷன் வந்து 2 to 3 hours தான். நான் காஃபியோட மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸே கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால் ஈவினிங் 5-6லலாம் காஃபி குடித்தா ஸ்லீப் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம். ஓகே, ஓகே. ஸோ வாட் இஸ் த ஸ்லீப் சைக்கிள் அக்கார்டிங் டு தி ஏஜ் குரூப்ஸ் டாக்டர்? யூஸ்வலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஃபீட்டஸ்க்கு வந்து 20 minutes ஸ்லீப் சைக்கிள். அது ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு தெரியும். ஒரு 20 minutes பேபி நல்லா மூவ் ஆகிட்டே இருக்கும், ஒரு 20 minutes மூவ் ஆகாமல் தூங்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி. ஸோ பிறந்த நியூபார்ன் இன்ஃபென்ட்டுக்கு வந்து சர்க்கேடியன் rhythm இருக்காது. ஸோ நியூபார்ன்ஸ் வந்து ஒரு 1 hour தூங்குவாங்க, 1 hour முழிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இர்ரெகுலராக இருப்பாங்க. கொஞ்சம் அவங்க இந்த டாட்லர்ஸ்னு இந்த 3 to 5 ஏஜ் குரூப்பில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நைட் ஸ்லீப் வந்து கன்சாலிடேட் ஆகும். நைட்டு ஒரு 10 மணி நேரம் அந்த மாதிரி தூங்குவாங்க, ஆனால் பகல்லையும் ஒரு குட்டி தூக்கம் அந்த மாதிரி போடுவாங்க, நேப் எடுப்பாங்க. டீனேஜ்னு வரும்போது அந்த பகலில் எடுக்கிற குட்டி தூக்கம் நயமாக இருக்காது. இப்போ 10 to 20 years old ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா யாருமே மத்தியானம்லாம் தூங்குற பழக்கம் இருக்காது. வீட்டில் அம்மா அப்பா தூங்கினாலும் அவங்க முழிச்சு தான் இருப்பாங்க. ஒரு 20 yearsக்கு மேலே திரும்ப அந்த மத்தியானம் தூங்குற பழக்கம் சில பேருக்கு வரும். ஒரு 20-30க்கு அப்புறம் வந்து ஒரு 8 hours ஸ்லீப்பு அது மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆகும் நைட் ஸ்லீப். இந்த ஆஃப்டர்நூன் ஸ்லீப் வந்து இஸ் இட் ஓகே? ஏன்னா அது வந்து 2 வகை இருக்குது. ஒரு 20 minutes தூங்குங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சில கண்ட்ரீஸ்லலாம் தூங்க வச்சிடுறாங்களாம், ஆஃபீஸ்லேயே தூங்குவாங்களாம் ஆஃப்டர்நூன் நேப்பு. Is it advisable or not advisable? Afternoon sleep is advisable. ஆக்சுவலாக ஸ்லீப்புக்கு வந்து நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று என்ஆர்இஎம் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க, ஒன்று ஆர்இஎம் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க. ஆர்இஎம் ஸ்லீப்னா ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப், தூங்கும் போது கண் இப்படி இப்படி ஆடுற மாதிரி தெரியும். அந்த என்ஆர்இஎம் ஸ்லீப்பில் 3 level ஆஃப் டெப்த் இருக்குது, N1, N2, N3. பொதுவாக 90 minutesக்கு ஒருக்கா என்ஆர்இஎம்லேருந்து ஆர்இஎம்க்கு மாறுவோம், ஆர்இஎம்லேருந்து என்ஆர்இஎம்க்கு மாறுவோம். ஏர்லியஸ்ட் ஸ்லீப் ஸ்டேஜ் வந்து என்ஆர்இஎம்மில் N1. ஸோ நம்ம மத்தியானம் தூங்கினோன்னா ஒரு 20 minutes தூங்கினோன்னா அந்த N1 ஸ்டேஜ்லேருந்தே எந்திரிச்சிருவோம். அது வந்து பவர் நேப்னு சொல்லுவாங்க. டீப் ஸ்லீப்புக்குள்ளே போக மாட்டோம், ஆனால் ஒரு 20 minutesல எந்திரிச்சா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு 1 hour அந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா we are likely to wake up from deep sleep. N3லேருந்து சில நேரம் எந்திரிப்போம். அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் எந்திரிச்சா. ஒரு 1.5 hours தூங்கிட்டு எந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபுல் ஸ்லீப் சைக்கிள் என்ஆர்இஎம் ஆர்இஎம் கம்ப்ளீட் பண்ணி எந்திரிப்போம். அப்படின்னா ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக எந்திரிப்போம், ஒரு ஃபுல் ஸ்லீப் சைக்கிள் முடிச்சுட்டு எந்திரிக்கிறனால. ஆனால் அடிக்கடி அப்படி ஃபுல் ஸ்லீப் சைக்கிள் மத்தியானமும் தூங்க ஆரம்பிச்சோம்னா நைட் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் பாசிபிள். அது ஒரு ஃபேக்ட் தானா? மத்தியானம் தூங்கினா நைட் ஸ்லீப் டிஸ்டர்ப். பவர் நேப் தான் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறது, அந்த 20 minutesக்குள்ளே எந்திரிக்கிறது. அந்த ஃபுல் ஸ்லீப் சைக்கிள் மத்தியானம் தூங்கிட்டே இருந்தோம்னா நைட் ஸ்லீப் வில் பி டெஃபினெட்லி டிஸ்டர்ப். ஓகே, ஓகே. இப்போ இந்த தூக்கமின்மை அப்படின்னு சொல்கிறது வந்து மோஸ்ட்லி அபவ் 40-45 நினைக்கிறேன், இன் மை எக்ஸ்பீரியன்ஸ். அஃப்கோர்ஸ் சின்ன வயசில் தூக்கம் வந்துடுது டாக்டர். இப்போது நம்ம ஸ்கூல் காலேஜ் டேஸில் அவ்வளோ எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அடுத்த நாள் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கவே மாட்டோம், ஆனால் தூக்கம் வந்துடும். அப்படி புக்கை வச்சுருந்தாலும் அந்த புக்கை பார்த்தாலே அவ்வளோ தூக்கம் வந்திருக்கு. ஐ மீன் அன்கண்ட்ரோலபிள் ஸ்லீப் வாஸ் தேர் இன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸில். நான் எனக்கே சொல்கிறேனே, அந்த 20s டீனேஜில் வந்து நைட்டெல்லாம் படிக்கணும்னு நினச்சாலும் அறியாமல் கண்ணை மூடி விழுந்திருக்கேன் அந்த புக் மேலேயே. ஆனால் இப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, அதாவது அன்கண்ட்ரோலபிள் ஸ்லீப் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. நம்மளா முயற்சி எடுத்து டெய்லி தூங்க வேண்டியிருக்கு. ஸோ எனக்கு வந்து ஐ ஃபீல் ஒருவேளை 40ஸ்க்கு மேலே தூங்குறது கஷ்டமோ அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அது ஸ்ட்ரிக்டாக ஏஜ் ரிலேட்டட் கிடையாது, ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு ஃபேக்டர். நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது வி டோன்ட் ஹேவ் மச் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எக்ஸாம் பாஸ் ஆனால் போதும், அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு நடந்தால் போதும் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஆனால்
40 years ப்ளஸ்ஸாக இருக்கும்போது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா வருது. We are not only responsible for ourselves, we are also responsible for other people. Yes, yes. So அது வந்து நமக்கு தெரியாமலே சப்கான்ஷியஸாக it gives us a lot of pressure. Okay. அது மிட் லைஃப் க்ரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக 40 ப்ளஸ் போகிறவங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸும் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அதனால் அவங்க பார்த்துக்கிட்ட விஷயங்கள் அந்த பொறுப்புகளும் அவங்க தலைமையில் வரும் 40 years ப்ளஸில். ப்ளஸ் அவங்களுக்கும் பிள்ளைங்க இருப்பாங்க, ஃபேமிலி இருக்கும், அந்த பொறுப்புகளும் தலைமையில் வரும். இன்னொன்று ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, எப்போ ரிட்டையர் ஆக போகிறோம் அந்த அதை பற்றின ஒரி எல்லாமே அந்த 40 to 50 ஏஜ் குரூப்பில் ரொம்ப இருக்கிறனால நம்ம ஆக்சுவலாக கேர்ஃப்ரீ டைப்பாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாமலே ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மிட் லைஃப் க்ரைசிஸில் இருக்கும்போது ஸ்லீப்லெஸ்னஸ் இஸ் வெரி காமன். ஸோ யூ சீம் டு சே இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் கண்டிஷன்? ஃபிசிக்கலே கிடையாது, சைக்காலஜிக்கல் தான் கிடையாது. ஸ்ட்ரிக்ட்லி ஏஜ் ரிலேட்டடாக 40 ப்ளஸ் கம்மியாக தான் தூங்குவாங்க, அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. ஆனால் ஒருவேளை பிபி கூட வர்றது இந்த 40 ப்ளஸில் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் ஹேவிங் அ ஹையர் பிபி, ஹேவிங் அ ஹையர் சுகர், ஏன்னா அது இப்போ நார்மலாக இருக்கு இல்லையா? நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஸ்லீப்லெஸ்னஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் டென்ஷன், இன்னொன்று தைராய்டு டிசீசஸ். தைராய்டு ஹார்மோன் வந்து வேக்ஃபுல்னஸ் ப்ரொமோட் பண்ணும், தைராய்டு டிசீசஸ்னால வரலாம். இன்னொன்று அசிடிட்டி வந்து படுத்து கிடக்கும் போது அந்த செஸ்ட் பேர்ன், ஹார்ட் பேர்ன்லாம் வர்சன் ஆகும். அசிடிட்டினால நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகலாம். இன்னொன்று ஆஸ்துமாவில் படுத்துருக்கும் போது வீசிங் ரொம்ப வரும். ஹார்ட் ப்ராப்ளமில் படுத்துருக்கும் போது மூச்சு முட்டும். இன்னொன்று காஃப், இப்போ சைனசைட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் படுத்துருக்கும் போது இருமல் வரும். ஸோ மெனி ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் ஆல்சோ கேன் கான்ட்ரிபியூட் டு ஸ்லீப்லெஸ்னஸ். ஓகே, இப்போ மெடிகேஷன்ஸ், ஏன்னா மெடிகேஷன்ஸ் ரொம்ப நார்மலாக ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஏஜுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் கொடுக்குற டேப்லெட்ஸ், மெடிகேஷன்ஸ், இந்த ஆப்ரேஷன்ஸ்லேருந்து வெளியே வந்தவங்க, சர்ஜரிஸ்லேருந்து வெளியே வந்தவங்க, அவங்களுடைய மெடிகேஷன்ஸ், இது எதுவும் ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுமா டாக்டர்? ஆமாம், நிறைய மெடிசன்ஸ் ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணும். நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும். நிறைய மெடிசன்ஸ் வந்து ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு ஆப்போசிட் கொஸ்டின் கேட்குறேன். அதாவது சில தூங்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பிள்ளைங்களே நம்ம வந்து சில டைம் திட்டுவோம், மார்னிங் எந்திரிக்கவே மாட்டாங்க. டே ஃபுல்லாக தூங்குறவங்கள நான் பார்த்துருக்கேன். ஓவர் ஸ்லீப், அதுக்கு என்ன ரீசன்? ஓவர் ஸ்லீப்புக்கு ரீசன் ஒன்று அவங்க ரொம்ப ஃப்ரீயாக மைண்டு இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இல்லாதவங்க ஓவராக தூங்கலாம். இன்னொன்று டிப்ரெஷனில் இருக்கிறவங்களும் ஓவராக தூங்குவாங்க. ரொம்ப ஃபெட்டப் வித் லைஃப், என்ன பண்ணாலும் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, இந்த ஹாபீஸ்லலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு டிப்ரெஸ் ஆனவங்களும் ரொம்ப தூங்குவாங்க. இன்னொன்று மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஹைப்போதைராய்டிசம், அந்த மாதிரி மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களும் அதிகமாக தூங்கலாம். ஓகே, இன்னொரு ப்ராப்ளம், இந்த அதிகமாக தூங்குறவங்க ரொம்ப லேட் ஸ்லீப்பர்ஸாக இருப்பாங்க. 2, 3, 4 ஏர்லி மார்னிங் தூங்கிட்டு அடுத்த அன்னைக்கு நைட்டு எழுந்திருக்கிற மாதிரி, இப்படி ஒரு மாதிரி எராட்டிக் ஸ்லீப் ஷெட்யூல். நம்ம சர்க்கடியன் ரதம் படி ஒரு 9 to 11 நம்ம தூங்க போனோம். ஆனால் நிறைய பேர் டிவி பார்த்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு பண்ணிட்டு ஃபோனெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு 12, 1க்கு அப்படி தூங்குவாங்க. அப்படி இருந்தால் நம்ம தூக்கம் எல்லா சைக்கிள்ஸுமே டிலே ஆயிரும், ஹார்மோன் சைக்கிள்ஸ் எல்லாமே டிலே ஆயிரும். அதுக்கு ஆக்சுவலாக ஒரு பேரே வச்சுட்டாங்க, இப்போ டிலேட் ஸ்லீப் ஃபேஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி லேட்டாக தூங்கி லேட்டாக முழிக்கிறது வந்து ஆக்சுவலாக இட்ஸ் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ஸ்லீப் டிஸார்டர். ஓகே, இப்போ இந்த ஸ்லீப் டிஸார்டர், இந்த எக்ஸசிவ் ஸ்லீப் பற்றி நான் கேட்குறேன். அப்படி எக்ஸசிவாக தூங்குறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரக்கூடுமா? ஏன்னா பொதுவாக தூங்குறது நல்லது தானே டாக்டர்? ஆமாம், தூங்குறது நல்லது தான். ஆனால் எக்ஸசிவாக தூங்குறது அதனால அதாவது ஸ்லீப்லெஸ்னஸ் காசஸ் மோர் ப்ராப்ளம்ஸ் தென் ஸ்லீப்பிங் டூ மச். ஓகே, ரொம்ப தூங்குறதுனால மேபி கொஞ்சம் பாடி வெயிட் போடலாம், அந்த மாதிரி வேணா இருக்கலாமே ஒழிய சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, பட் எதனால அவங்க தூங்குறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கா? ஏன்னா சிலர் வந்து நீங்க எழுப்பவே முடியாது, அந்த மாதிரி தூங்குவாங்க. காமனா அந்த டிப்ரெஷன், ஓகே, இந்த பொறுப்புகள் இல்லை, அந்த மாதிரி இதுதான். சில மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ்னால எக்ஸசிவ் ஸ்லீப்னஸ் வரலாம். இப்போ இந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸ்னு சளிக்கு இருமலுக்குலாம் எடுக்கிறோம்ல, அது வரலாம். ரொம்ப ரேராக ஒரு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம், நார்கோலெப்சின்னு சொல்லுவாங்க, அந்த நார்கோலெப்சி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எக்ஸசிவாக தூங்குவாங்க. ஓகே, வாட் இஸ் தட் ப்ராப்ளம் அபவுட் டாக்டர்? அது ஆக்சுவலாக ஒரு பிரெயினோட ப்ராப்ளம். ஆக்சுவலாக ஸ்லீப் இஸ் ரெகுலேட்டட் பை த பிரெயின். அந்த ஸ்லீப் ரெகுலேஷன் பிரெயினில் ஃபெயில் ஆகும்போது சடனாக அந்த மாதிரி நார்கோலெப்சிங்கிற ப்ராப்ளம் வரும். நார்கோலெப்சி இருக்கிறவங்க சில நேரம்
பேசிகிட்டு இருக்கும் போதே தூங்கிடுவாங்க, சிலர் அப்படி தூங்கி விழுந்துருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னொரு ரீசன் ஃபார் எக்ஸசிவ், நான் சொல்கிறது ஜென்ரலாக எக்ஸசிவ் ஸ்லீப்பினஸ் இல்லை, எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு வரும்னா கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, நைட்டு கொரட்டரம் போடுவாங்க, அவங்களுக்கே தெரியாமல் நூற்றுக்கணக்கான டைம் எந்திரிச்சு தூங்குவாங்க நைட்டு. அவங்க எந்திரிச்சு தூங்குறதாவே நினைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த டைமில் ஈஸியாக ஓட விட்டு பார்த்தோம்னா மைக்ரோ அரோசல்ஸ் ஒரு அரை நிமிஷம் எந்திரிச்சு அப்படி தூங்குவாங்க. அதனால் அவங்க ஸ்லீப் வந்து ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப் ஆயிரும், ஸ்லீப் குவாலிட்டி போராயிரும். அதனால் பகலில் ரொம்ப தூங்குவாங்க. இப்போ பேப்பர் வாசிட்டு இருக்கும்போது அப்படி தூங்கிடுவாங்க, டிராஃபிக்கில் பஸ் நின்றுச்சுன்னா அப்படி தூங்கிடுவாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது சில நேரம் அப்படி தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான ஒரு ப்ராப்ளம்னால அப்படி இருக்கலாம். ஓகே ஓகே. another question which I would like to ask is, இப்போ ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். I don't know from a doctor's perspective how it is, but இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்களா, இல்லை அடிக்டிவாக இருக்குமா? ஹெல்ப் எய்ட்ஸ் ஃபார் ஸ்லீப். ஸ்லீப் எய்ட்ஸ் as far as medications are concerned, முதல்ல வந்து ஸ்லீப்லெஸ்னஸ்ன்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட் அவே வி டோன்ட் கோ ஃபார் மெடிகேஷன்ஸ். முதல்ல வந்து ஸ்லீப் ஹைஜீன்னு சொல்லி சில மெஷர்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மணிக்கு மேலே ஸ்க்ரீன்ஸ் பார்க்கக்கூடாது, லைட் பார்க்கக்கூடாது, எக்ஸசைஸ் வந்து டே டைமில் நல்லா பண்ணணும், ஈவினிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்வஸ் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, ஒரு ஈவினிங் 6 o'clock மேலே காஃபியோ நிக்கோட்டினோ எடுக்கக்கூடாது, பெட்டில் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, என்ன ஒர்க்கு லேப்டாப்பில் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபைலை வச்சு பண்ணுறதா இருக்கட்டும், வெளியே பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு மட்டும்தான் பெட்ரூம்குள்ளே வரணும். பெட்ரூம் வந்து ஒரு சைலண்ட் பிளேஸாக இருக்கணும், என்வைரான்மெண்ட் கண்டியூசிவ் ஃபார் ஸ்லீப்பாக இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் அது ஒரு ஸ்லீப் ஹைஜீன்னு சொல்லுவாங்க. டெய்லி ஒரே நேரத்தில் தூங்க போகணும், ஒரே நேரத்தில் அலாரம் வச்சு எழுந்திரிக்கணும், அந்த மாதிரி நம்ம பாடியை ட்ரெயின் பண்ணணும். ஸோ இந்த ஸ்லீப் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாலே நிறைய பேருக்கு ஸ்லீப் ரெகுலேட் ஆயிரும். அப்படி ரெகுலேட் ஆகாத பட்சத்தில் மாத்திரை சாப்பிட தான் செய்யணும். ஏன்னா ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறது வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை. எஸ்பெஷலி பிபி உள்ளவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் தூங்காமல் இருந்தால் அந்த ப்ராப்ளம் வில் கெட் அக்ரவேட்டட். பிபி உள்ளவங்களுக்கு பிபி கண்ட்ரோல் இருக்காது தூங்கலைன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஹார்ட்டு கூட கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும் சரியாக தூங்கலைன்னா. அதனால் அவங்களாம் தூக்கம் இல்லைன்னு சொன்னால் யூஸ்வலி வி ப்ரிஸ்கிரைப் மெடிகேஷன்ஸ். ஓகே, நீங்கள் இந்த ஸ்லீப் ஹைஜீன்னு சொன்னதில் நீங்கள் ஃபிசிக்கல் ஹைஜீன் சொன்னீங்க, நான் மென்டல் ஹைஜீன் கேட்குறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். when we keep thinking about something we cannot sleep. சில டைம் பிரச்சனைகளை திங்க் பண்ணுறது கிடையாது, அதாவது பிரச்சனைகளை திங்க் பண்ணுறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சம்டைம்ஸ் we keep imagining or planning something. planning is important thing. Yes, சில பேர் வந்து ஓவர் ஆம்பிஷியஸாக பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஜாபுக்கு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, கூட ஒரு இன்கம் வர வச்சிடலாமா அப்படின்னு ரொம்ப பிளானிங் இருந்தாலும் அது ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் வந்து பெரிய பிளானிங் சொல்கிறீங்க, சின்ன பிளானிங் சொல்கிறேன்னு. இப்போ 1 week கழிச்சு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா யார் மீட் பண்ண போகிறோம், அவங்ககிட்ட எப்படிலாம் பேச போகிறோம், என்னெல்லாம் ட்ரெஸ் பண்ண போகிறோம், என்னெல்லாம் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற பிளானிங் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையே டாக்டர். வாட் வுட் யூ லைக் டு சே ஃபார் தட்? அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம லைக் இது ஒரு தனி சப்ஜெக்ட், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். பட் வந்துட்டு மை கொஸ்டின் இஸ் லைக் வாட் ஓன்லி கேன் வி டூ, பிகாஸ் நம்ம கண்ட்ரோல்லேயே அது இல்லையே. அப்போ அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். சில டைம் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த என்டையர் நைட் வில் கோ பிளானிங் அண்ட் தென் இட் இஸ் மார்னிங் and there was absolutely no sleep, and அந்த பிளான்ஸ் எதுவுமே நடக்கவும் போகிறதில்ல, because the next week something else is going to happen. ஆமாம், அது நம்மளோட மென்டல் ஹேபிட்ஸை வந்து நம்மளா கான்ஷியஸாக குறைச்சி ட்ரை பண்ணலாம். லைக் ப்ரேயர் அண்ட் மெடிடேஷன், அந்த மாதிரி தான் பண்ணணும். பர்சனலி நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க ஓவர் திங்கர்ஸ்க்கு? பர்சனலாக நான் என்ன சொல்லுவேன்னா, லைஃப்பில் எல்லாமே நம்ம கையில் கிடையாது, நம்ம பிளான் பண்ணுற மாதிரி ஒன்றும் நடக்காது. ஆக்சுவலி we are not in the driver's seat, we are only in the back seat of our lives. அதனால் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கணுமே ஒழிய நம்ம தான் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி நினச்சிக்கூடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங் சம்திங், அதாவது நாளைக்கு வந்து ஆஃபீஸில் நமக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னா எதையாவது மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நம்மள, இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஃபிசிக்கல் ஹைஜீன் சொன்னீங்க இல்லையா, மறந்துடுவோமோன்னு நினைக்கிறது ஆக்சுவலாக ஒரு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்.
அதுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் சில நேரம் மெடிசன்ஸ் கூட தேவைப்படலாம். ஓகே ஓகே டாக்டர், நீங்கள் முதலே சொன்னீங்க இந்த ஸ்லீப்னாவே இட் இஸ் அட்டாச் டு த ஹார்மோன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. வாட் இஸ் த ஹார்மோன் தட் இஸ் ரெகுலேட்டிங் த ஸ்லீப் டாக்டர்? ஆக்சுவலாக there's not one hormone, many hormones are regulating sleep. அதில் நம்ம மெயினாக சொல்கிறது மெலட்டோனின் கார்டிசால்னு 2 ஹார்மோன்ஸ் சொல்லுவோம். மெலட்டோனின்னா ஸ்லீப் இன்டியூசிங் ஹார்மோன், கார்டிசால் வந்து வேக்ஃபுல்னஸ் ஹார்மோன். ஓகே. பொதுவாக நம்ம ஐயில் ரெட்டினான்னு ஒரு நர்வோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, ரெட்டினல் ஸ்க்ரீன். அந்த ரெட்டினாலேருந்து ஹைப்போதாலமஸ்ங்கிற கிளாண்டுக்கு லைட் இருக்கா டார்க்னஸ் இருக்காங்கிறப்போ சிக்னல் போய் சேரும். டார்க்னஸ் வந்துருச்சு அப்படின்னோடனே மெலட்டோனின் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் பிரெயினில். மெலட்டோனின் தான் பொதுவாக ஸ்லீப்பை ட்ரிகர் பண்ணுறது. அது மாதிரி கார்டிசால்ங்கிற ஹார்மோன் வந்து காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் ஸ்பைக் ஆகும், அது வந்து வேக்ஃபுல்னஸ். ஓகே. ஸோ இந்த மெலட்டோனின் அண்ட் கார்டிசால் வந்து தே ஆக்ட் ஆப்போசிட் ஈச் அதர். இது தவிர வேறு லோக்கல் ஹார்மோன்ஸ் இருக்குது, அது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரெயின்லேயே காபான்னு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, தட் ப்ரொமோட்ஸ் ஸ்லீப். குளூட்டமேட்டுன்னு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, தட் ப்ரொமோட்ஸ் வேக்ஃபுல்னஸ். அது மாதிரி ஹிஸ்டமின் ப்ரொமோட்ஸ் வேக்ஃபுல்னஸ். அசிடைல் கோலைன், டோப்பமின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதுதான் தே ப்ரொமோட் வேக்ஃபுல்னஸ். இப்போ ஹிஸ்டமின் வந்து வேக்ஃபுல்னஸ் ப்ரொமோட் பண்ணுறதுனால தான் ஆன்டி ஹிஸ்டமின் காஃப் சிரப்லாம் குடிச்சா தூக்கம் வருது. ஸோ அது மாதிரி மல்டிபிள் ஹார்மோன்ஸ் அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அது. அதனால் நம்ம மெயினாக கேள்விப்படுறது இந்த மெலட்டோனினும் கார்டிசாலும் தான். ஓகே ஓகே. இந்த ரெகுலேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா அது வாட் இஸ் த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தட் வி நீட் டு மேக்? அண்ட் நாங்கள் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கோம்? லைஃப் ஸ்டைல் சேஞ்சு மெயினாக நம்ம இந்த ஸ்லீப் ஹைஜீன் சொன்னேன்ல, அதில் உள்ள மெஷர்ஸ் தான் பண்ணணும். நம்ம எக்ஸசைஸு ஹார்ட் ஒர்க்கு எல்லாம் மார்னிங் பண்ணிவிட்டு வி ஹவ் டு வைண்ட் அப் ஆஃப்டர் 6 o'clock. இந்த ஸ்லீப் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஸ்டிமுலன்ஸ், காஃபி, நிக்கோட்டின்லாம் 6 o'clock மேலே எடுத்துக்கிடக்கூடாது. பெட்ரூம் வந்து ஒரு கண்டியூசிவ் பிளேஸ் ஃபார் ஸ்லீப்பாக வச்சுக்கிடணும். ஒர்க்கு டென்ஷன் எல்லாத்தையும் நைட்டு கொண்டு வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பகலோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக பெட்டுக்கு வந்தோம்னாலே தட் வில் பி அ கண்டியூசிவ் லைஃப் ஸ்டைல் ஃபார் ஸ்லீப்பிங். ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்கும் போது ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ அபவுட் த டயட் தட் வி ஆர் ஃபாலோவிங். அதில் என்ன தப்பு பண்ணுறோம்? ஏன்னா இப்போ ரீசெண்ட்லி இந்த டயட்டில் காமனாக பண்ணுற தப்பு வந்து லேட் நைட் ஹெவியாக சாப்பிட்றது. லேட் நைட் ஹெவினா வாட் இஸ் த டைம் தட் யூ சேயிங்? ஆஃப்டர் சன்செட். ஆஃப்டர் ஓகே. ஆஃப்டர் சன்செட் ஹெவியாக சாப்பிட்றது 10 PM லேட்டாக? லேட் தான். ஓகே. ஆமாம், யூஸ்வலாக ஒரு 6-6:30 சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கு மேலே நைட் எதுவும் சாப்பிட்டா சும்மா ஒரு ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி மைல்டாக தான் குடிக்கணும். ஹெவியாக ப்ரோட்டீன் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது நைட்டு. ஓகே. நான் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா நம்ம ப்ரோக்ராம்காக, ஸ்லீப் இன்டியூசிங் ஃபுட் அப்படின்னு நிறையா பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள் பாலில் கலந்து வார்மாக குடிக்கிறது, அதுக்கப்புறம் திஸ் கேமோமில் டீ. கேமோமில் டீயில் ஆப்பிஜெனின் ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அது வந்து ஸ்லீப் இன்டியூசிங். ஓகே ஓகே. அது மாதிரி மெலட்டோனின் கண்டெய்னிங் ஃபுட்ஸே நிறையா இருக்குது, செரிஸ், பனானாஸ், அதுக்கப்புறம் அந்த டியூனா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த மாதிரிலாம் ஸ்லீப் இன்டியூசிங். ஓகே. நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் நிறைய மெலாட்டனின் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் டர்க்கியில் நிறைய மெலாட்டனின் இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். லாட் ஆஃப் டயட் எக்ஸில் நிறைய மெலாட்டனின் இருக்குன்னு. ஸோ கேன் யூ கிவ் அ நார்மல் இண்டியன் ஃபுட் தட் வுட் ஹெல்ப் அஸ் ஆஸ் எய்ட்ஸ் டு ஸ்லீப்? பனானாஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற ஒன்று. ஓகே. குடிச்சா கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும். டூனா ஃபிஷ்லாம் நம்ம ஏரியாவில் கிடைக்கிறது இல்லை. எஸ். அண்ட் டர்க்கி ஆல்சோ நாட் ஆல் த டைம். So what is the normal? இப்போ இட்லி தோசை எல்லாம் இட்லி தோசை சப்பாத்தி தான். கார்போஹைட்ரேட்ஸ் ஆல்சோ காஸ்ட்லி. இப்போ நமக்கு கல்யாண வீட்டுக்கு போய் பிரியாணி பாயாசம் சாப்பிட்டு வந்தால் தூக்கம் வருது இல்லை? எஸ். அது மாதிரி இட்லி சாப்பிட்டாலும் தூக்கம் வரதான் செய்யும். ஓகே. ஆனால் அதெல்லாம் நைட் 10 மணிக்கு சாப்பிட்டா தான் டாக்டர் தூக்கம் வருது. 6 மணிக்கு சாப்பிட்டா we are going to be hungry again at around 10 o'clock. So அந்த மாதிரி anything that will help us to sleep. அதான் நைட்டு ஒரு லைட் ஸ்நாக் வந்து கேன் ஹெல்ப் யூ ஸ்லீப், லைக் பனானா ஆர் ட்ரிங்க். ஓகே. வாட் அபவுட் ஸ்வீட்ஸ்? ஸ்வீட்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே. ஸ்வீட்ஸ் வந்து வேக்ஃபுல்னஸ் கொடுக்குதோ? ஏன்னா நைட் வந்து எல்லாருக்குமே சாப்பிட்ட உடனே we are having that bad habit of having a nice sweet, sort of like unwinding the day அப்படின்னு. ஆமாம், it can help us sleep. ஆக்சுவலாக ஒரு கார்போஹைட்ரேட் லோட் வந்து கொஞ்சம் ஸ்லீப் ஹெல்ப் பண்ணுவோம், ஆனால் அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இல்லை. நாட் ஃபார் எவ்ரிபடி. ஓகே. தப்பு பண்ணுறவங்கிறதுல இன்னொரு தப்பு வந்து ஆல் த பேட் ஹேபிட்ஸ் தட் பீப்புள் மைட் பி ஹேவிங், லைக் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸ்மோக்கிங் வந்து வெரி டிஸ்ரப்டிவ் டு ஸ்லீப். இது வந்து ஒரு டபுள் எட்ஜ் சார்டும்பாங்க. எப்படின்னா
நிக்கோட்டின் வந்து ஒரு ஸ்டிமுலண்ட். நிக்கோட்டின் வந்து ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம், அதனால் பிரெயின் வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கும் நைட்டு. ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து யூஸ்வலாக நைட் வரைக்கும் ஸ்மோக் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வருங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். அது டபுள் எட் சோடுன்னு ஏன் சொன்னேன்னா, ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணும் போதும் அந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ் வில் காஸ் ஸ்லீப்லெஸ்னஸ். இப்போ ரொம்ப நாள் ஸ்மோக் பண்ணி பழகிட்டவங்களுக்கு ஸ்மோக் பண்ணலன்னா தூக்கம் வராது. ஸோ அதை நிப்பாட்டும் போதும் கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படும். ஓகே ஓகே. இன்னொன்று, ஆல்கஹால் வந்து மெனி பீப்புள் திங்க் ஆல்கஹால் காசஸ் ஸ்லீப்பினஸ் அண்ட் இட் கேன் ஹெல்ப் அஸ் ஸ்லீப். ஆனால் ஆல்கஹால் ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணுமே ஒழிய டீப் ஸ்லீப்புக்கு போகிறதுக்கு உதவாது. ஆல்கஹால் குடிச்சிட்டு தூங்குறவங்க யூஸ்வலாக நைட்டு எழுந்திரிச்சிருவாங்க. ஸ்லீப் வில் கெட் ஃப்ராக்மெண்டட். இன்னொன்று அந்த N2 N3ன்னு சொன்னேன், அந்த டீப் ஸ்டேஜஸ்க்கு போக மாட்டாங்க. ஓகே. ஸோ ஆல்கஹால் இஸ் ஆல்சோ நாட் குட் ஃபார் ஸ்லீப். ஓகே ஓகே. ஸோ ஸ்லீப்பை பற்றி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. எக்ஸாக்ட்லி ஓல்டர் பீப்புள். ஸோ ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் ஆஸ்க் யூ அபவுட் ஓல்ட் பீப்புள். சில வயசானவங்க தூங்கிக்கிட்டே இருக்காங்க, சில வயசானவங்க தூக்க மாத்திரை போட்டால் தான் தூங்க முடியுது. நான் வந்து அபவ் 70s அண்ட் லேட் 70s அப்படிப்பட்டவங்க கிட்ட பற்றி நான் கேட்குறேன். அவங்க எப்படி தூங்கணும், அவங்க தூக்கத்துக்கு என்ன செய்யணும்? ஏன்னா இது என்ன, இந்த வயசானவங்களுக்கு தூங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது ஃபேக்ட் தானே. யூ மஸ்ட் ஹவ் சீன் இன் ஈவன் இன் ஆர் பர்சனல் லைஃப். அதுலயும் இந்த மைண்ட் செட் பொறுத்து வித்தியாசங்கள் இருக்கு. ஓகே. சில வயசானவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட அவங்ககிட்ட இருந்து வராது. சில வயசானவங்க வந்து நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருப்பாங்க, உயிரோட இருந்து என்னத்துக்கு, என்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்பாங்க. ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட் ஹெல்ப்ஸ் அ லாட். ஈவன் தோ யுவர் ஏஜ்டு, பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் ஸ்லீப்பில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. நிறைய வயசானவங்க வந்து ஸ்லீப் மெடிக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை மென்டலி ஸ்டேபிளாக இருக்கிறவங்க ஒரே டோஸில் மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ காமனாக வயசானவங்க வந்து இந்த ஆல்ப்ராக்ஸ்னு ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ ஒரு டேப்லெட்டே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க 20 வருஷமாக, அவங்களுக்குலாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாத்திரை போட்டால் தூக்கம் வரல அப்படின்ட்டு 2 மாத்திரை போடுவாங்க. அதே இது 10 மாத்திரை 20 மாத்திரை அப்படிலாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. தட்ஸ் நாட் குட். ஓகே. சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் பில்ஸ் என்ன டாக்டர்? இந்த டிமென்ஷியா அப்புறம் அல்சைமர்ஸ் இந்த மாதிரி டிசீசஸ்லாம் காஸ் பண்ணுமா? ஸ்லீப்பிங் பில்ஸ் காஸ் பண்ணுறத விட ஸ்லீப்லெஸ்னஸ் கேன் காஸ் டிஜெனரேட்டிவ் டிசீசஸ். இப்போ ஸ்லீப்லெஸ்ஸாக ரொம்ப நாள் இருந்தோம் அப்படின்னா அந்த அல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ்லாம் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். ஸ்லீப்லெஸ்னஸ் ரொம்ப இருந்தது அப்படின்னா டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம், ஒபிசிட்டி வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா இந்த கார்டிசால் வேக்ஃபுல்னஸ் ஹார்மோன் சொல்கிறோம்ல, இந்த வேக்ஃபுல்னஸ் ஹார்மோன் இஸ் அ ஹார்மோன் விச் இஸ் கைண்ட் ஆஃப் ஆப்போசிட் டு இன்சுலின். ஸோ இன்சுலின் என்ன வேலைலாம் செய்தோ அதுக்கு ஆப்போசிட் வேலையை அந்த கார்டிசால் செய்யும். ஸோ ரொம்ப நாள் நம்ம ஸ்லீப் டிப்ரைவ்டாக இருந்தோம் அப்படின்னா டயபெட்டிஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஒபிசிட்டிலாம் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். ஸ்லீப் மெடிக்கேஷன்ஸ்னால சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் லைன் ஸ்லீப் மெடிக்கேஷன்ஸ், இப்போ எம்பிபிஎஸ் டாக்டரோ எம்டி டாக்டரோ கொடுக்குற ஸ்லீப் மெடிசன்ஸ் வந்து ஒன்லி சைட் எஃபெக்ட் இஸ் அடிக்ஷன். அந்த ஸ்லீப் மெடிக்கேஷன் எடுக்கலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது, அதுதான் மேஜர் சைடு எஃபெக்டே ஒழிய அதனால் வேறு கிட்னி பாதிக்கிறதோ ஹார்ட் பாதிக்கிறதோ அந்த சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த ஃபஸ்ட் லைன் மெடிக்கேஷன்ஸ் கேட்காம சைக்காட்ரிஸ்ட்டு அல்லது நியூராலஜிஸ்ட்டை பார்த்து அதை விட ஸ்ட்ராங் மெடிக்கேஷன்ஸ் போடுறாங்கல்ல, அந்த ஸ்ட்ராங் மெடிசன்ஸ் போடுறவங்களுக்கு நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். சில ஸ்லீப் மெடிசன்ஸ் தொடர்ந்து எடுத்தால் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வரலாம், அந்த மாதிரி நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ டு யூ அட்வைஸ் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போகிறது? நிச்சயமாக நீங்கள் நியூராலஜிஸ்ட்னால கேட்குறேன், நீங்கள் யாருக்காச்சும் அப்படி அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அப்படி ரொம்ப அட்வைஸ் பண்ண மாட்டோம். பட் சம் பீப்புள் ஷார்ட் டேர்முக்கு வேணால் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் ஷார்ட் டேர்ம் கொடுக்குறவங்க இஃப் தே கண்டினியூ, சம்டைம்ஸ் அதுதான் டாக்டர் கிட்ட ஒரு தடவை வாங்கிக்கிறோம் அட்வைஸ். ஆமாம், யூஸ்வலாக இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம ஊரில் என்னென்னா, தூக்க மாத்திரை வந்து மெடிக்கலில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், இப்போ நானே ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நான் இப்போ மெடிக்கல் ஷாப்புக்கு போனால் தே ஒன்ட் நோ ஐ எம் எ ஃபிசிஷியன். இப்போ நானே இப்போ அப்போலோ மெடிக்கலில் போய் எனக்கு தூக்க மாத்திரை வேணும் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மெடிக்கலில் இருக்குது தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் ப்ரிஸ்கிரிப்ஷனை கொண்டு போனால் ரெடிலி தெளிக்கு. சரி, ஓகே ஓகே. சரி, ஸ்லீப்பை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டோம், இதை விடையே அதிகமாக கேள்விகள் இருக்கலாம். ஸோ வில் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் இன் த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபைனல் டேக் ஹோம் மெசேஜ் டாக்டர்? ஸோ ஸ்லீப் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கு வாழ்க்கையில் ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம், நிறையா எய்ம்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தோட இம்பார்ட்டண்ட் வந்து ஹெல்த்து.
அதனால் ஸ்லீப்பையும் வி ஷுட் ட்ரீட் இட் லைக் அ இம்பார்ட்டண்ட் அப்பாயின்மெண்ட். நம்ம வந்து நிறையா பிஸ்னஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, ஒர்க் இருக்குது, ஆம்பிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம நினச்சிட்டே இருக்கோம். ஆனால் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்லீப் தேவை. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்லீப் ஹைஜீனுங்கிறத மெயின்டைன் பண்ணணும். ஒர்க்கை வந்து லேட்டாக வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. ஒரு குட் நைட் ஸ்லீப் இஸ் எசென்ஷியல் ஃபார் மெயின்டைனிங் அ குட் ஹெல்த். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் ஆல் தி ஆன்சர்ஸ் யூ கேவ். நல்லா தூங்குவோன்னு நான் நினைக்கிறேன், நிம்மதியாக தூங்குவோன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.